அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து முதலாவது ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க. மத்தேயு 3:2. ஆமென். யோவான் ஸ்நானகன் முதலாவது தன்னுடைய பிரசங்கத்திலே அவர் இப்படியாக ஆரம்பிக்கிறார்: மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். பொதுவாக மனம் திரும்புதல் என்று சொல்லும்போது நாம் நினைப்போம், பாவத்திலே வாழுகிற மக்களுக்கான வார்த்தை என்று இதை நாம் கடந்து போய்விடுவோம். நான் என்றைக்கோ மனம் திரும்பி விட்டேன், இந்த வசனம் எனக்குரியதல்ல, இது சபைக்கு வெளியில் இருக்க யாரோ ஒருவருக்கு, இந்த உலகத்திலே ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு என்றெல்லாம் நான் நினைக்கிறோம். உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் மனம் திரும்ப வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு என்பதை நாம் உணர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னும் நாம் எதிலே நான் மனம் திரும்ப வேண்டும், என் மனதை இன்னும் எந்த காரியத்திலிருந்தெல்லாம் திருப்பி சத்தியத்துக்கு நேராய் நான் நடத்த வேண்டும் என்கிறதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இங்கே யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. முழுமையான ஒரு மனம் திரும்புதல் நமக்கு கிடைக்கும் போது தான் நாம் என்ன செய்ய முடியும்? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அந்த முழுமையான மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால், நம்முடைய மனம் திரும்புதல் பாதியிலே முடிவடைந்து விட்டதென்றால் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிற செய்தியிலே அந்த 7 சபைகளுக்கும் ஆவியானவர் சொல்லும்போது அங்கேயும் 5 இடங்களிலே மனம் திரும்புதலை குறித்து நாம் வாசிக்க முடியும். வாசிக்க வேண்டாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, 16ஆம் வசனத்திலே, 21ஆம் வசனத்திலே, 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலே, 19ஆம் வசனத்தில் எல்லாம் மனம் திரும்புதல் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆகவே அப்போ அந்த அன்று அங்கே சொல்லப்பட்ட அந்த மனம் திரும்புதல் என்கிற வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது? யாருக்கு சொல்லப்பட்டது? சபைக்கு. அல்லேலூயா. அப்போ மனம் திரும்புதல்ங்கிற வார்த்தை சபைக்கு வெளியில் இருக்கிறவர்களுக்கு தான் பொருந்தும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்க கூடாது. அது என்றோ நம்முடைய வாழ்க்கையில் முடிந்து விட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருக்க கூடாது. அன்று முக்கியமான சபைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று அடிக்கடி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சபைக்குள்ளே வந்தாலும், நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னாலும், நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொன்னாலும், அபிஷேகம் நமக்கு இருக்கிறது என்று சொன்னாலும், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னாலும், ஆண்டவரை தான் தவறாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாலும், நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்ப வேண்டிய அனுபவங்கள் சில நேரத்தில் நிச்சயமாக இருக்கும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நாம் மனம் திரும்பி விட்டோமா? எல்லா காரியங்களிலும் நாம் உண்மையாய் மனம் திரும்பி இருக்கிறோமா என்பதையும் நாம் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த மனம் திரும்புதல் இன்று சபைக்குள்ளே இருக்கிற நமக்கு தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே நாம் எதிலே மனம் திரும்ப வேண்டும் என்று யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கும். மத்தேயு 12:41. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் போதும். அல்லேலூயா. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு
நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த பிரசங்கிக்கிறார். அந்த பிரசங்கத்தை கேட்டு அநேகர் மனம் திரும்பவில்லை. அன்று இயேசு கிறிஸ்துவை நோக்கி கடந்து வந்த ஜனங்கள் அந்த பிரசங்கத்துக்கு நிறைய பேர் செவி சாய்க்கவில்லை. ஆகவே தான் இயேசு எச்சரிப்பாக சொல்லுகிறார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவேயின் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? மனம் திரும்பினார்கள். ஆனால் இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஏன் இன்னும் மனம் திரும்பவில்லை என்று ஆண்டவர் அங்கே அவர்களை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்ன செய்கிறோம்? பிரசங்கத்தை கேட்கிறோம், ஆண்டவர் வார்த்தைகளை கேட்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார், ஆண்டவர் நமக்கு தவறுகளை உணர்த்துகிறார், நம்முடைய குற்றங்களை உணர்த்துகிறார். ஆனால் நம்ம மனம் திரும்புகிறோமா? அல்ல நம்ம மனம் திரும்பியாச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. நாம் எதில் இன்னும் மனம் திரும்ப வேண்டும், எதில் நாம் இன்னும் நம்மை சரி செய்ய வேண்டும் என்று தான் ஆண்டவர் ஒவ்வொரு வாரம் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. செய்கிற எல்லா பிரசங்கத்தையும் நான் ஏற்கனவே கை கொண்டு விட்டேன் என்று பிரசங்கிக்கிற நான் கூட சொல்ல முடியாது. ஆகவே ஏதோ பிரசங்கன்னா ஒரு டைம் பாஸ்க்காக பாஸ் பண்ணுறாரு, நம்ம எல்லாம் ஏற்கனவே மனம் திரும்பியாச்சு, நம்மெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கக்கூடாது. பிரசங்கத்தில் நாம் எந்த காரியத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று உணர்த்தப்படும் போது அதிலே நாம் நம்மை அர்ப்பணித்து அந்த காரியத்தில் நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி நாம் மனம் திரும்பும் போது தான் நாம் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நாம் சரியாயிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஆகவே ஒவ்வொரு பிரசங்கத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். இதில் நான் இனி என்ன செய்யணும், இதில் வரைக்கும் நான் என்ன செய்யலை அப்படிங்கிறத யோசித்து நாம் செயல்படும் போது நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில் அது பரலோகத்து நேராக நம்மை வழிநடத்தும் அந்த ஒரு குணம். ஆகவே அந்த மனம் திரும்புதலை குறித்து தான் இங்கே நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ யோவான் ஸ்நானகன் தனக்கு முன்பாக இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்ல தொடங்காதிருங்கள். அல்லேலூயா. அவன் பிரசங்கம் பண்ணும்போது சிலர் மனம் திரும்புகள் என்று சொன்ன உடனே சிலர் அப்படி தான் யோசித்தாங்க. மனம் திரும்பணுமா? நாங்கள் யார்? ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, நாங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டவர்கள், நாங்கள் ஆபிரகாம் வம்சத்திலே வந்து கொண்டிருக்கிறோம், வம்சமாக இதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எங்களுக்கு ஏன் மனம் திரும்புதல் என்று சொல்லி அவர்கள் நினைக்க ஆரம்பித்தார்கள். ஆகவே தான் சொன்னான், ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று சொல்ல தொடங்காதிருங்கள், நீங்கள் என்ன செய்யுங்க? மனம் திரும்புங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர்கிட்ட ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டால், நாங்கள் எங்கள் தாத்தா காலத்திலே கிறிஸ்டியன் தான், எங்கள் பாட்டி கூட கிறிஸ்டியன் தான், எங்கள் அப்பா அம்மா எல்லாமே கிறிஸ்டியன் தான், நாங்கள் இப்போ 3வது தலைமுறையாக கிறிஸ்டியன். நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்கு முந்தின தலைமுறையும் கிறிஸ்டியன் கேள்விப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. கேட்ட கேள்வி என்னது? ரட்சிக்கப்பட்டீங்களா? அல்லேலூயா. பிரதர் ஜெபம் பண்ணுறீங்களா? என்ன இப்படி கேட்டீங்க? நாங்கள் எப்போ இருந்தே கிறிஸ்டியன். காலையில் எழுந்த உடனே எங்கள் வீட்டில் என்ன தான் போடுவோம்? கிறிஸ்தவ பாட்டு தான் போடுவோம். நாங்கள் என்ன செய்வோம்? அந்த காலத்திலே சுவிசேஷ ஊழியெல்லாம். கேட்ட கேள்வி என்னது? டெய்லியும் ஜெபம் பண்ணுறீங்களா பிரதர், ஜெபம் பண்ணுறீங்களா சிஸ்டர்னா பதில் எப்படி வரும்? வேறு வழியிலேருந்து வரும். அப்போவுமே நினச்சிக்கணும், இவங்க என்ன இல்லை, ஜெப வாழ்க்கை சரியில்லை. அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வாய் அடைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க?
அவங்க அப்படியே சுற்றி வருவாங்க. நான் அந்த காலத்துலலாம் பிரசங்கெல்லாம் நினச்சிருக்கேன், பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. அந்த காலத்தில் நான் பாஸ்டர் கூட ஊழியத்துக்கு நினச்சிருக்கேன், போயிருக்கிறேன். கேட்ட கேள்வி, டெய்லியும் ஜெபம் பண்ணுறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இது மாதிரி தான் அந்த ஜனங்கள் இருந்தாங்க. அவங்க இந்த இயேசு சொல்கிற அந்த உபதேசம், யோவான் சாண்ட உபதேசம் அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தார், கூப்பிட்டாரு. விரியன் பாம்பு குட்டியா? யாரை பார்த்து நீ சொல்கிற? நாங்கள் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ வேத பாரகரே, உங்களுக்கு ஐயோ அப்படின்னு இயேசு சொன்னார். உடனே எல்லாரும் கோபம் வந்துச்சு. யாரை பார்த்து ஐயோங்கிறேன்? நாங்கள் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. அல்லேலூயா. நம்ம இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். மனம் திரும்பதில் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் தான் எப்பமோ ஞானஸ்நானம் எடுத்துட்டேனே, நான் தான் எப்பமோ அபிஷேகம் பெற்றுட்டேனே, நான் எத்தனையோ வருஷமா சபைக்கு வந்துட்டு இருக்கிறேனே, நான் ஏன் மனம் திரும்பணும் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் வாசிக்கும் போது, ஒவ்வொரு சபைக்கும் சொல்லும்போது ஆண்டவர் ஒவ்வொரு குறைகளை சுட்டி காட்டி மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எபேசு சபைக்கு அவர் சொல்லும்போது, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்கிற குறை உண்டு, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை உணர்ந்து மனம் திரும்பி அப்படின்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படிதான் 5 சபைகளுக்கும் மனம் திரும்புதலை சொல்லும்போது அவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு குறைவை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தி, இதிலிருந்து நீ என்ன செய், மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். அதை போல தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம மனம் திரும்பிட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், சபையில் அங்கத்தினராக மாறிட்டோம், அதனால் நம்ம இனி மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நாம் ஏதோ ஒரு காரியத்தில் மனம் திரும்ப வேண்டியது இருந்தால் நாம் மனம் திரும்பிதான் ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க, சும்மா வாய் பேசிட்டு இருக்காதுங்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. சிலர் சும்மா வாய் பேசிட்டு இருக்கிறாங்க, கனியில காட்டுங்க, செய்கையில காட்டுங்க, உங்க கிரியில காட்டுங்க அப்படிங்கிறார். வாயில பேசி நம்ம ஒருவேளை பாஸ்டர் என்ன செய்யலாம், ஏமாத்தலாம், நல்லவங்க போல நம்ம பேசலாம், அல்ல நம்ம பக்கத்தில் இருக்க சக விசுவாசிகளை நம்ம என்ன செய்யலாம், நம்ம வாயால் ஏமாத்தலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆகவே யோவான் ஸ்நானன் சொன்னான், சும்மா அந்த பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காங்க, ஆபிரகாம் பிள்ளை, ஈசாக்கு பிள்ளை, யாக்கோபு பிள்ளைன்னு சொல்லி, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நாம் மனம் திரும்பினோமானால் அதை கனிகளிலே வெளிப்படுத்துவோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். மத்தேயு 18:3 வாசிங்க. மத்தேயு 18:3. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. எது வரைக்கும் மனம் திரும்பணும்? எது வரைக்கும் மனம் திரும்பணும்? பிள்ளைகளைப் போல மாறும் வரைக்கும் மனம் திரும்பணும். அல்லேலூயா. பிள்ளைகளைப் போல நம்முடைய உள்ளம் மாற வேண்டும். பிள்ளைங்கள்ட்ட என்ன சொன்னாலும் அவங்க என்ன செய்வாங்க, நம்புவாங்க. அல்லேலூயா. சின்ன பிள்ளைகிட்ட நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் அப்படியான அவங்க என்ன செய்வாங்க, நம்பிக்கிடுவாங்க. ஆனால் பெரியவங்க நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்ப மாட்டோம். ஆபிரகாம் அப்படிதான் அந்த விசுவாசத்தில் அவன் குழந்தையா மாறிட்டான். ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை என்ன செய்தான், விசுவாசித்தான். அவனை அழைத்து கொண்டு போய், நீ வானத்து நட்சத்திரத்தை பார், அதை நீ எண்ண கூடுமானால் எண்ணு, உன்னால் எண்ண முடியாது, அதுபோல் அவன் சந்ததி எண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னதை அவன் என்ன செய்தான், அப்படியே அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா. இன்னும் நீர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை எனக்கு கிடைக்கலையே, அவன் மூலமாக தானே சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க, அவனேன்னு பிறக்கலை, நானே இன்னைக்கு சாகட்டா நாளைக்கு சாகட்டான்னு இருக்கிறேன் அப்படிலாம் அவன் யோசிச்சானா? இல்லை. அல்லேலூயா.
ஆண்டவர் சொன்னதை அப்படியே விசுவாசித்தான். ஆண்டவர் சொல்வதற்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சான், எதிர்த்து பேசல. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே, உன்னுடைய மகனை நீ பலி செலுத்து அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாளே என்ன செய்தாரு, புறப்பட்டு போனார். அல்லேலூயா. 3வது நாள் தான் ஆண்டவர் காண்பிக்கிற இடத்துக்கே போறார். 3 நாள் பிரயாணம். அவ்வளோ கீழ்ப்படுதல். ஆண்டவர் சொல்றதுக்கு எதுவுமே அவன் என்ன செய்யலை, எதிர்த்து பேசவே இல்லை. அல்லேலூயா. மறுத்து பேசலை அல்லது மழுப்பலை, ஏமாத்தலை. ஆதாம் என்ன செஞ்சான், ஒரு சாக்கு போக்கு சொன்னான். ஏவாள் ஒரு சாக்கு போக்கு சொன்னான். சவுல் ராஜா ஒரு சாக்கு போக்கு சொன்னான். ஆனா இங்கே நான் பார்க்கும்போது ஆபிரகாம் என்ன செய்தான், அப்படியே கீழ்ப்படிஞ்ச. அதுதான் அந்த குழந்தையை போல மாறுகிற அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குழந்தையை போல நம்முடைய உள்ளத்திலே மாற்றம் உண்டாக வேண்டும். அதுவரைக்கும் மனம் திரும்ப வேண்டும். விசுவாசத்திலே நாம் எப்படி இருக்கிறோம், அன்பிலே நாம் எப்படி இருக்கிறோம். அல்லேலூயா. குழந்தைகள் எப்படி நேசிக்கிறார்கள். அல்லேலூயா. நாம் எப்படி நேசிக்கிறோம். இது போல எல்லாவற்றிலும் குழந்தையை போல நாம் நினைச்ச வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி வாசிங்க மீண்டும். பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால், ஆமென், பிள்ளைகளை போல மாறு வரைக்கும் மனம் திரும்பணும். வேதத்தில் ஒரு உதாரணமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். நாகமான் என்கிறவனை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். குஷ்டரோகியாகிய நாகமான் சீரியாவின் படைத்தலைவனாய் அவன் இருந்தான். அவன் எலிசாவை குறித்து கேள்விப்பட்டு அவனுடைய வீட்டில் இருந்த ஒரு சிறுபெண், வேலை செய்து கொண்டிருந்த அந்த சிறுபெண் சொன்னாள், நீர் அங்கே இஸ்ரவேலுக்கு போனால் அங்கே தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்துல போனால் உன்னுடைய குஷ்டம் நீங்கிவிடும். உடனே அவன் கேட்டு அங்கே வர்றான். எலிசாவை சந்திக்கும்படியாக அவன் வருகிறான். என் குஷ்டரோகத்தை அவன் நீக்கி விடுவார் என்று சொல்லி. என்ன நடக்கிறது? 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ம் 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 கடும் கோபம் கொண்டு ஆமென். இங்கே நாகமானை குறித்து நான் பார்க்கும்போது, நாகமான் எலிசாவை சந்திக்கும்படியே வருகிறான். எலிசா ஒரு ஆள் அனுப்பி, எலிசா கூட வரல, அவருக்கு கீழே இருக்கிற ஒரு ஆளை அனுப்பி, அவருடைய அசிஸ்டண்ட் அனுப்பி சொல்கிறாரு, இவர் எப்படி வந்திருக்கிறாரு, சீரியாவின் இராணுவ தளபதி, அல்லேலூயா, படைத்தலைவன், ரதங்களோடும் குதிரைகளோடும் வந்திருக்கிறார். பெரிய கம்பீரமாக நிற்கிறார். அல்லேலூயா. எலிசா, ஐயோ ஒரு பெரிய மனுஷன் வந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஓடி போகலை. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் ஓடி போயிருக்கலாம், அது தப்பு கிடையாது. அவர் எதிர்கொண்டு போயிருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த இடத்துல அப்படி தான் நடக்கணுங்கிறது ஆண்டவருடைய வழி நடத்துதல். ஆகவே அவர் தன்னுடைய அசிஸ்டண்ட்டை அனுப்பி சொல்லிட்டார், நீ போய் அவன்கிட்ட சொல்லு, யோர்தானில் போய் என்ன செய், மூழ்க சொல்லு, அல்லேலூயா அப்படின்னு சொன்ன உடனே அவன் நாகமானுக்கு என்ன வந்துச்சு, கோபம் வந்துச்சு. நான் யாரு, நான் எவ்வளோ பெரிய நாட்டில் இருந்து வந்திருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், எவ்வளோ பெரிய வீரன், எவ்வளோ பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லி அவன் பயங்கர கோபம் அடைந்து என்ன செய்தான், திரும்பி போக நின்றான். அவன் சொன்னான், இந்த யோர்தானை பார்க்கிலும் எங்கள் ஊர் தமஸ்குவில் 2 சூப்பரான நதி இருக்குது,
அது எவ்வளவு அற்புதமான நதி. அல்லேலூயா. பொதுவாக நதிகள், இந்த அருவிகள் இதிலெல்லாம் குளிப்பதில் சிலருக்கு சில நம்பிக்கை இருக்குது. குளித்தா கொஞ்சம், பொதுவாகவே இந்த இயற்கையாக வர்ற தண்ணியிலலாம் நம்ம குளித்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் நமக்கு கிடைக்கும். சில சின்ன சின்ன வியாதிகள் கூட சுகமாறதுக்கு வாய்ப்பு உண்டு. காரணம், அது காட்டு மூலிகைகள் நடுவில் அந்த நதிகள் வருகிறபடினாலே அதில் சில மருத்துவ குணங்கள் கூட இருக்கும். அதனால சின்ன சின்ன வியாதிகள்லாம் சிலருக்கு சுகமாறதுக்கு வாய்ப்பு உண்டு, ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம். அப்படி ஒரு நம்பிக்கை காலகாலமாக இருக்கிறது. ஆகவே அவன் சொன்னான், இதை விட சூப்பரான நதியெல்லாம் எங்கே இருக்குது? எங்கள் நாட்டில் இருக்குது. நான் அதுக்கு ஏன் இங்கே வரணும்? அது வேற, இவன் வெளியே கூட வரல. எவனோ ஒருத்தன் எலிசாவா, அவ்வளோ தூரத்துலேருந்து நான் வந்திருக்கேன், எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறேன், பல நாள் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறேன். இவன் வெளியே கூட வராமல் எவனையும் ஒருத்தனை அனுப்பி இது மாதிரி சொல்லிட்டான். பயங்கரமாக டென்ஷன், கோபம் வந்துருச்சு அவனுக்கு. அல்லேலூயா. உடனே அவனுடைய வேலைக்காரன் அவனுக்கு நினச்சினா ஆலோசனை சொல்கிறான். வாசிங்க. ம் ஆ ம் ம் அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும். ம் ம் சரி, எப்படியோ அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு. பெரிய ஒரு காரியத்தை சொல்லியிருந்தா நீங்கள் செஞ்சுருப்பீர். ஆனால் சாதாரணமாக ஸ்நானம் பண்ண தானே சொன்னார், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவன் மனது கொஞ்சம் அப்படியே இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அங்கே வாசிக்கிறோம், அப்பொழுது அவன் இறங்கி வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவனுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய உள்ளம் ஒரு சிறு பிள்ளையின் உள்ளம் போல மாற மாற அவனுடைய சரீரமும் ஒரு சிறு பிள்ளையின் சரீரம் போல மாறினது. அல்லேலூயா. அவன் அந்த பெருமையில இருந்திருந்தானா குஷ்டரோகியா வந்தவன் குஷ்டரோகியா தான் திரும்பி போயிருப்பான். அவன் ஊர்ல எத்தனை நதியில குளிச்சாலும் அவன் குஷ்டரோகம் இதுவரைக்கும் போகலை. நீ போகுதா? போக போறதில்லை. ஆனா அவனுடைய கோபத்தெல்லாம் விட்டுட்டு, அவனுடைய எல்லா ஸ்டேட்டஸையும் விட்டுட்டு, அவனுடைய எல்லா பெருமையும் விட்டுட்டு, அவனுடைய எல்லா பராக்கிரமத்தையும் விட்டுட்டு, அவனுடைய மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் என்ன செய்தான்? இறங்கினான். அது வரைக்கும் ரதத்தில் இருந்துட்டு இருந்தான். அவன் வருவான், வந்து சல்யூட் அடிப்பான் அப்படின்னு சொல்லி என்ன செய்தான்? கம்பீரமாக நின்று இருந்தான். ஆனால் இப்போ அவன் இறங்க ஆரம்பிச்சிட்டான். அவன் இறங்கி தன்னை முற்றிலுமாக தாழ்த்தி, அவன் சொன்னது போலவே இந்த யோர்தான் நதியில் போய் இன்னும் தன்னை தாழ்த்தி, அல்லேலூயா. முதல்ல ரதத்திலிருந்து இறங்கி தரையில் நிற்கிறான். இப்போ நதியில் போய் இன்னும் மூழ்குகிறான். அல்லேலூயா. 1 2 3 அப்படின்னு சொல்லி 7 நேரம். அல்லேலூயா. சொன்ன மாதிரி சரி, ஒரு 6வது நேரம் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்திருந்ததுன்னா அவன் குஷ்டரோகம் அவனை விட்டு என்ன செய்திருக்காது, நீங்கி இருக்காது. அல்லேலூயா. ஆகவே 7வது நேரம் மூழ்கி அவன் பார்க்கும்போது அவனுடைய சரீரம் ஒரு சிறு பிள்ளையின் சரீரத்தை போல மாறினது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு மனம் திரும்புதல் சொன்னால் அந்த மனம் திரும்புதல் பூரணப்பட வேண்டும். அந்த மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே முற்றிலுமாக ஒரு பிள்ளையை போல நம்ம மாறும் வரைக்கும் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே எல்லாரையும் பார்க்கறதுக்கு படை வீரர்கள் மாதிரி இருக்கு. அல்லேலூயா. படை வீரர்களாக இருக்கும் வரைக்கும் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இயேசு கிறிஸ்து ஒரு சிறு பிள்ளையை நிறுத்தி சொன்னார், இந்த பிள்ளையை போல நீ ஏற்றுக்கொண்டால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒரு சிறு பிள்ளையை போல மாற வேண்டும். சிறு பிள்ளையை போல ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். சிறு பிள்ளையை போல ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். சிறு பிள்ளையை போல நேசிக்க வேண்டும். இப்படி நிறைய சிறு பிள்ளையை போல நம்முடைய அனுபவம் மாறும்போது அப்படிப்பட்டவங்க தான் எங்கே போவாங்களா? பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. குழந்தைகளுக்கு நரகத்தில் இடமில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது.
அல்லேலூயா. அவங்க கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அதுபோல் நம்மளும் குழந்தை போல் மாறினாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அது வரைக்கும் மனம் திரும்ப வேண்டும். அது வரைக்கும் மனம் திரும்ப வேண்டும். என்னைக்கே ஒரு நாள் மனம் திரும்பிட்டேன், ஐயோ நான் மனம் திரும்பின டேட்டு கூட நான் டைரியில் எழுதி வச்சிருக்கேனே. அல்லேலூயா. டைரியில் எழுதி வச்சது இருக்கட்டும். மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆண்டவர் அங்கே பரலோகத்துக்கு போனோன்னே, யாரெல்லாம் டைரியில் எழுதி வச்சிருக்கீங்க மனம் திரும்ப தேதி, உள்ள வாங்க. கை தூக்குங்க. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்ட தேதி டைரியில் எழுதி வச்சிருக்கீங்க, இங்கே உள்ள வாங்க. யாரெல்லாம் ஞானஸ்நான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, இங்கே உள்ள வாங்க. அப்படியே சொல்லிட்டு இருக்க போகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை காண்பிக்கணும். ரட்சிக்கப்பட்டு சர்டிஃபிகேட் வாங்கினவங்கலாம் பரலத்து போல நினச்சிக்கிட்டு இருக்காதுங்க. அல்லேலூயா. அது ஃபஸ்ட் ஸ்டெப். அதுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை காண்பிக்கணும். அல்லேலூயா. எங்கள் பாஸ்டர் பெரிய சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்காரு அப்படின்னு கொண்டு காமிச்சிங்கன்னா கிழிச்சதுக்கு தூர போட்டுருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கை தான் அங்கே பேசும், இந்த சர்டிஃபிகேட்லாம் அங்கே பேசாது. அல்லேலூயா. உங்கள் டைரியெல்லாம் அங்கே போய் நிற்காது. உங்கள் வாழ்க்கை அங்கே பதிவாகிட்டே இருக்குது. ஆகவே சிறு பிள்ளை போல மாறும்போது பரலோக டிக்கெட் உங்களுக்கு ரெடி ஆகிரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே சாகிறதுக்குள்ளே என்ன மாறிடணும், சிறு பிள்ளையை போல மாறிடணும். அல்லேலூயா. அது வரைக்கும் மனம் திரும்புவோம். அதுதான் இங்கே வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒருவேளை இன்னைக்கு நம்ம முதல்ல இருந்த அங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆதியில் கொண்டிருந்த அன்பை, அன்பை விட்டு விட்டான்னு சொல்லலை. என்னது? ஆதியில் கொண்டிருந்த அன்பை. அல்லேலூயா. ஆண்டவரே விட்டு விட்டீங்கன்னு சொல்ல, ஆனால் முதல்ல இருந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறோம்ல, அதுவும் பின்மாற்றம் தான். அல்லேலூயா. பின்மாற்றம். நீங்கள் ஒரேடியாக நான் போயிட்டேன் அப்படிலாம் நான் போகலையே, அப்படி இல்லை. ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பு இல்லை, அந்த விசுவாசம் இல்லை, அந்த நம்பிக்கை இல்லை, அந்த பரிசுத்தம் இல்லை, அந்த வாஞ்சை இல்லை, அந்த தாகம் இல்லை, அந்த அர்ப்பணிப்பு இல்லை, அந்த கீழ்ப்படிதல் இல்லை. அல்லேலூயா. அப்படின்னா நம்ம என்ன செய்தோம்? நம்ம இன்னும் மனம் திரும்பணும். அல்லேலூயா. மனம் திரும்பி ஆதி நிலைமைக்கு நம்ம வரணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றார். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. கண்களை மூடி ஆண்டை நோக்கி பார்ப்போம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல மாறுங்கள். ஆமென். நம்முடைய வாழ்க்கை இந்த நாள் எப்படி இருக்கிறது கொஞ்சம் நம்ம அலசி ஆராய்ந்து பார்ப்போமா? கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்ப்போமா? ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்ம ரொம்ப நேசிக்கிறார். நம்ம நேசிச்சதுனால தான் நமக்காக ஜீவனையே கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். அர்ப்பணிப்போடு ஆண்டவர் நோக்கி பார்ப்போம்ப்பா. இந்த வார்த்தைக்கு நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஆமென். 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 ஹல்லேலூயா. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும் இயேசு. ராஜாவின் இரண்டாம் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆமென். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே. அடியோரே ஆமென். ஆவியான தெய்வமே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. ஆமென். உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய செயல்களையே ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும்.
நடத்துமே. ஆமென். தெய்வமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே. ஆமென். ஆமென். ஆவியான தெய்வமே ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆமென். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தெய்வமே ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே. ஆமென். ஆவியான தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே.